வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் tk டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் பேசும் மக்களுக்கும் இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது புதிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது கடந்த 2 வருடங்கள் 2020 மற்றும் 2021 நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது. அதாவது நம்ம வாழ்க்கையில் சந்திக்காத பல விஷயங்களை நம்ம இந்த 2 வருஷத்தில் சந்திச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது அதாவது உலக நாடுகள் அனைத்தும் தங்களுடைய கதவுகளை மூடியது நம்ம பார்த்திராத ஒரு செய்தி, ஒரு கேள்விப்படாத ஒரு செய்தி. அதையும் நம்ம சந்திச்சு வந்திருக்கிறோம். இந்த கண்ணுக்கு தெரியாத, நாம் பார்க்கவே முடியாத ஒரு சின்ன வைரஸ் உலக மக்கள் அனைவரையும் பலவிதமான துன்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறது. பலருடைய வாழ்க்கையை அப்படி திருப்பி போட்டிருக்குதுன்னு சொன்னாவே அது மிகையல்ல. எல்லாருமே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிக்காம ஓரளவுக்கு வெற்றிகரமாக அதை சமாளிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இரண்டாவது லாக்டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா வைரஸ், அந்த கொரோனா வைரஸ்னுடைய உருமாற்றமான அந்த டெல்டா வைரஸ் அப்படிங்கிறது பலவிதமான நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, பல பொருளாதார சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த டெல்டா வைரஸினுடைய பாதிப்பிலிருந்து கொஞ்சமாக விலகி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நிம்மதியான ஒரு மூச்சு விடுற டைமில் தான் அடுத்த உருமாற்றம், அதாவது ஒமிக்ரான் அப்படிங்கிற புதிய தொற்று ஏற்பட்டு உலக மக்களை எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்குது. பல நாடுகள் தங்களுடைய கதவுகளை மூடிக்கொண்டது. இந்தியாவுக்கும் இந்த லாக்டவுன் வருமா அல்லது வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த புதிய வருஷத்தில் நம்ம சில ரெசல்யூஷன், அதாவது சில உறுதிமொழிகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம இப்போ பெருசாக ட்ரீம் பண்ணுறதை விட இந்த உறுதிமொழியில் நான் இந்த விஷயத்தை செய்வேன், அந்த விஷயத்தை செய்வேன், நம்ம பெரிய லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணுறதை விட ஒரு சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோலாக வைப்போம். அதை சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்றுவதற்கு ஒரு முயற்சி செய்வோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்னா ஒரு பெரிய பழக்கத்துக்கு அடிமையாக இருப்போம். ஸோ என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி டீ குடிக்கிறது. அதாவது நம்ம நிறைய காஃபி டீ குடிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 10 கப்பு காஃபியோ அல்லது 10 கப்பு டீயோ இந்த மாதிரி குடிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ அல்லது ஒரு 5 கப்பாவது காஃபி டீ குடித்தா தான் அவங்களுக்கு அந்த நாள் முழுமையான நாளாக அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடிமையாகி இருக்கிற விஷயங்களை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாமே இந்த புதிய வருஷத்தில். அதாவது நீங்கள் ஒரு 5 கப்பு 10 கப்பு நீங்கள் காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தால் 1 கப்பு அல்லது 2 கப்பு கொஞ்சமாக குறைச்சி பாருங்கள். அதே போல் நீங்கள் ஸ்மோக்கிங் அல்லது ட்ரிங்கிங் இது போன்ற ஒரு பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. ஸோ இந்த பழக்க வழக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு கொஞ்சமாக விட்டு, அதாவது நம்ம எடுத்தோனையுமே ஒரு நாள்லேயே நான் இந்த புது வருஷத்துலேருந்து நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து அதை முழுமையாக கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறதை விட ஸோ கொஞ்சமாக இந்த பாக்கெட் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சிகரெட் குடிப்பேன், இதை கொஞ்சமாக குறைச்சி ஒரு 2 சிகரெட்லேருந்து குறைச்சி படிப்படியாக குறைச்சி கொள்ளாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த புது வருஷத்தில் ட்ரை பண்ணுங்கள். அல்லது நீங்கள் ஒரு மாடியில் எப்போவுமே லிஃப்ட்டை யூஸ் பண்ணுவீங்க, படியை யூஸ் பண்ணி பாருங்கள். அல்லது பக்கத்தில் இருக்க காய்கறிகள் வாங்குவதற்காகட்டும் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பேங்க்கு போகிறதாகட்டும் ஒரு வாக்கிங்கில் போய் பழகுங்க. அப்புறம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதாகட்டும், 1 மணி நேரம் நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஒரு 1 மணி நேரம் கேப் கொடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு சபதம் எடுத்துங்க. அதாவது இந்த நாளில் இன்னையிலிருந்து ஈவினிங் 7 o'clock to 8 o'clock அல்லது 9 o'clock நான் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது குடும்பத்துக்காக செலவு பண்ணுவேன். குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காகட்டும் அல்லது குடும்பத்தில் உள்ள உங்களுடைய மெம்பர்ஸ், அதாவது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது தாய் தந்தையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், எல்லாத்துக்கூட உட்கார்ந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த புதிய புத்தாண்டில் முயற்சி செய்யுங்க. நீங்கள் 1 மணி நேரம் நம்ம ஒரு மொபைலை யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய பொருளாதாரமோ அல்லது ஒரு பெரிய விஷயமோ நடந்துட்டு போகிறதில்ல. ஸோ இந்த வாட்ஸ்அப் பார்க்குறதுக்காகட்டும் அல்லது இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும் இந்த 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு தள்ளி வைங்க. அடுத்தது அது 2 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி சிறுதுளி பெருவெள்ளம், அதாவது சின்ன விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் நம்ம பெரிய கோலை நாளைக்கு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. ஸோ இந்த வருஷத்தில் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ அடுத்தது இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் தான். முதல்ல உங்களுடைய ஹெல்த்து, அடுத்தது வெல்த்து, பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப், அடுத்தது பர்சனல் ஹாப்பினஸ். ஸோ ஹெல்த்தை
அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லையா, முதல்ல வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்துக்கு வந்து நல்ல ப்ரியாரிட்டி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, உணவு முறைகள், உங்களுடைய வந்து ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், தினசரி வந்து இந்த டைம் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், இது போன்ற பல விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கோங்க. அதே போல் வந்து வெல்த்து, அடுத்தது உங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான், சித்திரம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வேண்டிய வசதிகளை வந்து நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். அதாவது வெல்த்தை வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும். நீங்கள் இந்த வருஷம் வந்து வீடு வாங்குறதுக்காகட்டும், அல்லது வந்து ஒரு புது கார் வாங்குறதாகட்டும், ஸோ ஏதாவது வந்து ஒரு புது விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னாலும் அது கண்டிப்பாக பணம் தேவை, வெல்த்து தேவை. அந்த வெல்த்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வந்து அதை பாதுகாப்பது, அதை பெருக்குவது எப்படி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உடல்நிலை நல்லா இருந்து நீங்கள் அந்த சம்பாரித்த பணத்தையாவது நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும், அதை வந்து சேமித்து வைக்க முடியும். ஸோ இந்த வருஷம் வந்து அதுக்குண்டான முறைகளை வந்து இந்த ரெண்டே வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது 3வது பில்லர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பர்சனல் ரிலேஷனாக இருக்கலாம். அதாவது உங்கள் குடும்ப மெம்பர்ஸாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கூட வந்து ஒரு சுமூகமான உறவை வந்து வளர்த்து கொள்ளுங்கள். முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து வளர்த்துக்குங்க. 2 மணி நேரங்களை வந்து அவங்களுக்காக ஒதுக்கி அந்த டைமில் அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க, மனம் விட்டு சிரிங்க. அதுக்கு வந்து நிறைய இந்த லாக்டவுன் சமயம் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து உதவியாக இருந்திருக்குது. உறவினர்கள் சின்ன சின்ன ஈகோனால் வந்து பல விதமான உறவுகள் வந்து ஸ்பாயில் ஆகிருக்குது. நிறைய பேர் கூட பேசிக்கிறது இல்லை. இதற்கு ஈகோ தான் முக்கியமான காரணம். நான் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். சின்ன ஈகோவை வந்து நீங்கள் உடைச்சிங்கன்னாவே பலவிதமான வந்து உறவுகள் வந்து நல்ல நிலைக்கு வந்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த ரிலேஷன்ஸை வந்து நல்லா பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்தது வந்து பர்சனல் ஹாப்பினஸ். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அல்லது ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாவது நடிங்க. ஸோ நடிக்கும்போது தான் வந்து நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் வந்து நடிச்சுட்டு வந்தீங்கன்னா, நான் ஹாப்பியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நடிச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த நடி ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அதுவே வந்து உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் ஆகிடும். நம்ம சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற நேர்முறையை எப்போ வந்து வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா, அந்த எண்ணங்களே வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்றிடும். அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை மாற்றிடும். ஆரோக்கியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த 4 பில்லர்ஸை வந்துட்டு ஞாபகத்தில் வச்சு நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸுகளை வந்து இந்த புது வருஷத்தில் வந்து நம்ம ரெசல்யூஷன் இதை செய்வோம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்து, வெறும் உறுதிமொழி மட்டும் இல்லாமல் அதை கண்டிப்பாக நடைமுறைக்கு படுத்தி அதை வந்து முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணால் தான். சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த சொல்கிறத வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது, ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனமாகட்டும் உடலுமாகட்டும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து அழகிய பூந்தோட்டமாக மாறும் என்று கூறி, இந்த புது வருடம் வந்து உங்களுக்கு எல்லாமல்ல அந்த இறைவன் மூலமாக நல்ல உடல் நலம், நல்ல பொருளாதாரம், எல்லா விதமான வளங்களும் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு அந்த இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு புதிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.